நல்ல மணக்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. செட்டிநாடு சைட்லாம் போனீங்கன்னா கம்பல்சரி இந்த ஒரு ரெசிபி இல்லாம இருக்காது. வெள்ளை சோறு நெய் சோறுன்னு எல்லாத்து கூட சூப்பரா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கடாயில ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு போல இஞ்சி சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையுமே சேர்த்து வதக்கிக்கலாம். 6 காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதையுமே நல்லா வதங்கினா ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு கொஞ்சமா புளி சேர்த்து அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, 5 போல சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். கத்திரிக்காய்க்கு நடுவுல 4 கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை ஒன்னொன்னா சேர்த்துக்கலாம். ஹை ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். தண்ணி ஊத்தக்கூடாது. 1/2 நிமிஷம் வரைக்கும் நல்லா இதுலயே வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திருக்கேன். லோ ஃபிளேம்ல வச்சுட்டு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணிட்டு ஆஃப் பண்ணீங்கன்னா ஒரு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. ஏங்க அவ்வளவுதாங்க, நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சுட சுட சோறு போட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.